நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் சம்பந்தமாகவும் நிறைய விஷயம் வந்திருக்கு. அதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல் வரையுமே ஒரு மாசத்துக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. ஒன்னு ரேஷன் கார்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு முக்கியமான அப்டேட்டுகள். இதை எல்லாருமே செஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே எஸ்ஐஆரால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுலயே நிறைய பேருக்கு வந்து அட்ரஸ் தப்பா இருக்குது, நம்பர் கொடுக்கல, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால இதையெல்லாம் இப்பவே பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி மறுபடியும் வேற எதுக்கும் தேவைப்படும் போது அப்ப வந்து நம்ம போய் டக்குன்னு வந்து என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓட்டர் ஐடி வந்து எஸ்ஏஆர் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் போய் ஓட்டர் ஐடியில சேஞ்ச் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. நம்மளுடைய கமெண்ட்லயே அந்த மாதிரி கேட்டாங்க. ஆனா எஸ்ஏஆர் வேலை வந்ததுக்கு பிறகு எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த வாக்காளர் அட்டை இருக்கு பாருங்க, இப்ப அதை வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மாசமா வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் அதை மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, திறந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் கரெக்டா அந்தந்த சமயம் ஃப்ரீயா இருக்கும்போதே பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். இப்ப என்னென்ன அறிவிப்பு வந்திருக்குன்னு பாக்கலாம். முதல்ல எஸ்ஐஆர் பற்றியான தகவல். இந்த வாரம் சனி ஞாயிறு, அடுத்த வாரம் சனி ஞாயிறு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நாட்கள்லயுமே முகாம்கள் போடப்பட்டு, அதாவது கவர்மெண்டே முகாம் போடுறாங்க. போட்டு என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் இருக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாமாமா. என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎல்ஓட்ட ஃபார்ம் எழுதி கொடுத்தேன், எனக்கு ஆன்லைன்ல பார்க்க தெரியல, நீங்க சொல்லுங்க என்னுடைய பேர் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லணுமாமா. அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்க பேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா ஓகே, வரலன்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுப்பாங்களாமா. அந்த ஃபார்ம் 6 நீங்க அவங்களுடைய முன்னாடியே வாங்கி உட்காந்து அதை எப்படி ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடணுமாமா. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய பேர் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருக்கலாம், ஆனாலும் வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பா டைப் பண்ணிருக்கலாம், இல்லாட்டா நீங்க ஃபார்ம்லயே தப்பா எழுதிருக்கலாம், இல்ல வந்து முன்னாடி இருந்த ஓட்டர் ஐடியில இருந்த தகவல்கள் தப்பா இருந்திருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் அங்க முன்னவா இருக்கணும், இப்ப மிஸ்டேக்கா வந்திருக்கும். நீங்க வாங்கி பார்க்கணும். டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்க நேம்ல இருந்து எல்லாமே அதுல வந்திருக்கும். எதுவுமே பாத்தீங்கன்னா இல்லாம இருக்காது. நான் ஆன்லைன்ல போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. நீங்க அவங்கள்ட்ட வந்து லிஸ்ட்ல வாங்கி பார்க்கும்போது வந்திருக்கும். நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து போய் சொல்லலாம், என்னுடைய பேர் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருக்கு, ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 8 கொடுத்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் ஃபார்ம் 8 வாங்கி அங்கேயே உட்காந்து அதை நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். அப்ப 4 நாட்கள் சனி ஞாயிறுல முகாம் வந்து போடப்படுது 2 வாரத்துக்கு. அங்க போய் ஃபார்ம் 6 வாங்கி கொடுத்துடலாம், ஃபார்ம் 8 எழுதி கொடுத்துடலாம். இதை நீங்க வந்து பண்ணிக்கோங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்ப வந்து லாஸ்ட் டேட்னா, இதெல்லாம் எத்தனை நாள் செய்ய முடியும்னா ஜனவரி 18 வரையும் தான் செய்ய முடியும். எப்படி இருந்தாலும் பொங்கலுக்குள்ள நீங்க செய்யணும். ஆனா இப்ப மட்டும்தான், இந்த வாரம் அடுத்த வாரம் மட்டும்தான் அவங்களே முகாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முகாம் கூட கிடைக்காது. அதனால முகாம் இல்லாதப்ப கஷ்டப்படாம இப்பவே வந்து பண்ணிக்குவேன். அப்ப லாஸ்ட் டேட்டும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து இதுவரையும் வந்து எனக்கு கொடுத்ததே இல்லை, 18 வயசுக்கு மேல இருக்கிறேன், இல்ல 18 வயசு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஜனவரியிலேயே எனக்கு 18 வயசு வரப்போகுதுன்னா எல்லாருமே 18 வயசு வருது, அதே நேரத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்க போய் கொடுத்துருங்க. இல்ல எனக்கு இப்ப 22 வயசு ஆகுது, நானே இதுவரையும் ஓட்டே எடுக்கல அப்படின்னாலும் சரி, அவங்களும் என்ன பண்ணுங்க, இந்த தடவை எஸ்ஐஆர்ல வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வந்துச்சு, இப்ப 20 வருஷம் கழிச்சு வந்திருக்குது. 2005ல வந்ததுக்கு இப்ப 2025ல வந்திருக்கு. இனி எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியாது. அப்படி வரும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2025 எஸ்ஐஆர்ல யாரெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம இதுல இருந்தோம் அப்படிங்கும்போது கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டினா அவங்க டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து அலைய வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த எஸ்ஐஆர்ல யாரெல்லாம் வந்து 18 வயசு ஜனவரியில தாண்டுறீங்களோ வந்துருவீங்களோ, வந்த உடனே வந்து என்ன பண்றாங்க, அப்படி இருக்கவங்க எல்லாருமே இப்பவே வந்து ஃபார்ம் 6 புதுசா கொடுங்கன்னு இருக்காங்க. டிராஃப்ட் லிஸ்ட்ல மிஸ் ஆ போனவங்களும் புதுசா தான் கொடுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசாவே நான் அப்ளை பண்ண போறேங்கிறவங்களும் நம்ம புதுசா தான் கொடுக்க போறோம். என்னுடைய இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனா ஏதோ இடத்துல வந்து நீக்கிட்டாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மும் வரல கார்டும் இல்லைங்கிறவங்களும் புதுசா கொடுங்க. அப்ப வந்து புதுசா கொடுத்து எப்படி இருந்தாலும் இந்த தடவை 18 வயசை வந்து கடக்கிற எல்லாருமே அதுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 18 வயசு வந்துலாம் வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்க பொறுமையா வாங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இப்ப கூட பாத்தீங்கன்னா 27 வயசு ஆகுது. இந்த வருஷம் தான் வந்து புதுசா வந்து
ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தாலேயே. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த தடவை மட்டும் அதை வந்து மிஸ் பண்ணாம இந்த எஸ்ஐஆர் கூட சேர்றதுக்காக கரெக்டா பார்த்து கரெக்டா கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல வந்து இப்ப ஆப்லயே வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஆதார் கார்டுல போன் நம்பர் லிங்க் பண்ணாம இருந்தா நீங்க போய் இப்ப லிங்க் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து ஆதார் கார்டுல போன் நம்பர் கொடுக்கலையே அப்படிங்கிறது தான். இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்பர் எதுல வந்து ஆக்டிவா இருக்குமோ, காசு எப்பயுமே இருக்குமோ அதுல போய் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. சும்மா நம்பரை மாத்தினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் கார்டுல மாத்த வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப எது வந்து உங்களுக்கு சிக்னல் கரெக்டா இருக்கோ, நம்பருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அதை பார்த்து ஒரு சிம்முக்கு கொடுத்துக்கோங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது, அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்றது. பேர் ஆகட்டும், அட்ரஸ் ஆகட்டும், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தப்பா இருந்துச்சு. அதையும் சரி பண்றதுக்கு ஆப்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஹவு டு சேஞ்ச் அவர் நேம் இன் ஆதார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமானவங்க ரெக்வஸ்ட் பண்ணாதனால நம்ம போடல. நம்ம எஸ்ஐஆர் பத்தி தான் அதிகமா போட்டுருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்க அவங்கள்ட்ட பார்த்துட்டு தமிழ்லயே போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பல சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டை பொறுத்தளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டு அப்படிங்கிறது பொதுவா வேலைக்கு போற எல்லாருமே வாங்கி வச்சிருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு இப்ப நம்ம வேலைக்கு போறோம்னா காலேஜ் முடிச்சுமே என்ன பண்ணுவாங்க, பேன் கார்டு வாங்கிடுவாங்க. ஐடில வேலை செய்யறவங்கள பேன் கார்டு வாங்கிடுவாங்க. ஒரு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்தாவே பேன் கார்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட அதை லிங்க் பண்ணிருக்கணும். ரீசெண்டா பேன் கார்டு வாங்கின எல்லாருக்குமே ஆதார் கார்டுடைய நம்பரை வாங்கிட்டு தான் பேன் கார்டு கொடுத்தாங்க. அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. நான் முன்னாடியே பேன் கார்டுலாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேன் கார்டு இனிமேல் ஜனவரிக்கு அப்புறம் யூஸ் ஆகாது. அதுக்குள்ள ஆதார் கார்டு கூட நீங்க லிங்க் பண்ணிடணும். ஜனவரி 1க்கு அப்புறமே யூஸ் ஆகாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்னன்னா, ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்டு, தலகாணிலாம் இனிமேல் வந்து ஒரு மினிமம் சார்ஜோட கொடுக்குறாங்களாமா. இனி ஜனவரிக்கு அப்புறம் நீங்க ட்ரெயின்ல போனீங்கனாலும் ட்ரெயின்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், காசு கொடுத்து பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்க அதை வந்து சுத்தப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமா நமக்கு கேட்டா நாம எங்க அங்க போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நிறைய பேர் சென்னை, கோயம்புத்தூர், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர், பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த ஊர் அதே இருக்காது. சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வராங்க, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை வரையும் தான் வந்து வேலை இருக்கும். சனி ஞாயிறு லீவ் இருக்குமா, ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிடுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் ஆனா டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நைட் டிராவல்ல வந்துருவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நைட் டிராவல் வந்து எப்பயுமே அதிகமான புக்கிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. வேலைக்கு போறவங்கனால அவங்களுக்கு இந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க ஜனவரியில இருந்து. இது வந்து ரயில்வேவே வந்து பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டுல வந்து இன்னொரு சேஞ்ச் பண்றாங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு இல்லாம வெறும் போட்டோவும் QR கோடும் வர்ற மாதிரி வந்து கொண்டு வர போறாங்க. அதனால நம்ம அந்த QR கோடை தான் வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஜனவரிக்கு அப்புறம் வந்து நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான அப்டேட்டுகள். இத மாதிரியான அப்டேட்டுகளை நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து அதையெல்லாம் பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புறவங்க அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.